ஹலோ காய்ஸ். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஏன் ரொம்ப நாளா லைவ் வரல அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்புறம் அதுக்கான ரீசன் உண்மையாலுமே உங்களுக்கு வேலிடாகவே இருக்கும். நான் வந்து ஸ்டாக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்ஸில் சில ஒர்க், சின்ன சின்ன ஒர்க் பண்ணி அதில் ப்ராஃபிட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் லைவ் வர முடியலை. ஓகேங்களா? ஸோ இதுதான், இதுக்கு தான் நான் வந்து இத்தனை நாளாக லைவ் வராமல் இருந்தது காரணம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது கொஞ்சம் ஒரு நல்ல இது கொடுத்துருக்கு. ஓகே, இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்தேன்றதை நான் அப்படியே பார்ப்போம் நம்ம. ஸோ எதனா உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா. ஸோ வெல்கம் எவ்ரி ஒன். அண்ட் மேபி 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் லைவ் வரலாம் அப்படின்ற. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைவ் லைவ் வர்றது நான் கால்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ரீசன் என்னன்னா லைக் மார்க்கெட்ல அந்த அந்த நார்ம்ஸ் மாத்தினது, அதாவது லைக் அந்த இது ஏற்றிருந்தாங்க, பொசிஷன் அதிகப்படுத்தியிருந்தாங்க, லிவரேஜ்லாம் எடுத்திருந்தாங்க, ஆப்ஷன் செல்லிங்கில் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி இருந்ததுனால மார்க்கெட்டோட வால்யூம் அதிகமாக அடி வாங்கிறது. ஸோ ஓகே, வால்யூம் அடி வாங்கிச்சுன்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூவ்மெண்ட் வந்து நான் எது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஓகேங்களா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், லிக்விடிட்டி, அது எதுவுமே நான் அந்த ஒரு ஒரு 1 மந்த் நான் வாட்ச் பண்ணேன். ஆக்சுவலாக கரெக்டாக அந்த டிசம்பர் ஃபுல்லுமே நான் ட்ரை பண்ணாமல் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஓகேங்களா? விக்ஸ் அதிகமாக ஏறல, விக்ஸ் அதிகமாக இல்லாதனால வாலட்டைலும் இல்லை. ஓகே, ஐவி ஏறுச்சுன்னா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா காலையில ஒரு ஐவி ஏறின அப்புறம் என்ன ஆகுது, அப்படியே ஐவியை கம்மி பண்ணிடுறாங்க. ஒரு ஒரு 15 மினிட்ஸ்ல அப்படியே ஐவியும் குறைச்சிடுறாங்க. அதனால ஒரு நாளைக்கு ஒரு 40-50 பாயிண்ட் பிடிக்கிறதே இட்ஸ் லைக் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க ட்ரேட் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா அதுல என்னோட என்னோட ட்ரேடிங் வந்து 100 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட் தான் எஸ்எல் வைப்பேன். எனக்கு 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணி தான் பழக்கம். ஸோ இதுல எப்படின்னா, நான் ரொம்ப ரொம்ப பேஷண்டா இருக்கணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும். அந்த ரொம்ப பொறுமையா இருந்த அப்புறம் 30 பாயிண்ட் கிடைக்கிறது வந்து இட்ஸ் லைக் ஏ ஹியூஜ் ஹியூஜ். ரொம்ப பேஷன்ஸ் தேவை. அதுக்கு நான் வந்து ஈக்விட்டியில வந்து ஒர்க் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த பக்கம் வந்திருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து இண்டெக்ஸ்லயே ட்ரேட் பண்ணணும்னா பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இண்டெக்ஸில் நான் என்னன்னைக்கெல்லாம் ட்ரேட் பண்ணேன்னா விக்ஸ் அதிகமாக இருக்கிற அன்னைக்கு. ஸோ நேற்று முந்தானத்துலாம் பார்த்தீங்கன்னா விக்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தான் அந்த ஃபால் அன்னைக்கெல்லாம். ஸோ அன்னைக்கு விக்ஸ் அதிகமாக இருக்கிற அன்னைக்கு ட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஐபி அதிகமாக இருக்கிற அன்னைக்கு எக்ஸ்பைஸ் இந்த மாதிரி. அதாவது என்னன்னா ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ரேடிங், 5ல இருந்து 6 ட்ரேடிங் செஷன் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா லைக் இண்டெக்ஸில் டெய்லி இனிமேல் ட்ரேட் பண்றது வந்து இந்த மார்க்கெட்ல உங்களால ப்ராஃபிட்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான். அதாவது செட்டப்பே வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ல இருந்து 4 என்ட்ரிஸ்லாம் ஒரே நாள்ல கிடைக்கும். இப்போ ஒரு என்ட்ரிஸ் வந்து பிக் பண்றது இட்ஸ் ஹைலி டிஃபிகல்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மிஸ்டேக்ஸ் அதிகமாக பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு ஒரு என்ட்ரி லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அங்க அது எமோஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஸ்டாக்ஸ் பண்ணலாம். ஸ்டாக்ஸ் பலாயிரம் ஸ்டாக்ஸ் இருக்கு, அப்பனா பலாயிரம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அங்க இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சிருக்கு இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்க நம்ம ஷிஃப்ட் ஆகணும். ஸோ நாங்க இப்போ அதுக்கு தான் ஷிஃப்ட் ஆயிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி வேல்யூ தான் பையிங் வேல்யூ. 15K இல்லை 10K தான். ஓகேங்களா? ஒரு 10K இருந்தா இல்லை 15K இருந்தாவே இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கலாம். அந்த அளவு தான் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜிஐசிஆர்இ, ஓகேங்களா, அது பார்ப்போம். ஜிஐசிஆர்இ இந்த ட்ரேடு நல்ல நல்ல ஒரு மூவ். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு பிரேக் அவுட்ல நான் இங்கேருந்து எடுத்துருந்தேன். மேக்ஸிமம் ஒரு ரேஞ்சாக இருக்கணும், ஒரு ரேஞ்சு இல்லை ஒரு பிரேக் அவுட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு லெவலை பிக் பண்ணி எடுத்தாவே போதும். ஏன்னா இந்த இந்த ஹைல நுழைஞ்சு வெளியே வந்திருப்பேன் லைக் 8 மினிட். இங்க இருந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஆர்டர் பேஜ். இதுதான் ஆர்டர்ஸ் பேஜ். இதெல்லாம் இன்னைக்கு எடுத்த ட்ரேட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி காமிச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 458, அதான் என்னோட என்ட்ரி பிரைஸ். அதாவது 458ல தான் நான் என்ட்ரானேன்.
இந்த இந்த இது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த மொமெண்டம் பிக் ஆகும்போது என்றான கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், ஹை போனது கிட்டத்தட்ட 3.5% போயிருக்கு. ஸோ இதுல வந்து நான் ரிஸ்க் எடுக்கிறது பாத்தீங்கன்னா 1% இல்ல 1.5%. நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நிறைய சொல்லியிருக்கேன். வேணா அது தனி வீடியோவும் நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ 1% ரிஸ்க் எடுத்தேன்னா எனக்கு 3% கிட்ட ரிவார்டு வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, எஸ், ஜெனிசிஸ் இன்டர்நேஷனல், அது பார்த்துடலாம். ஸ்பெல்லிங் வேற மறந்து போச்சு. ஜிஎன்இ. ஆ, ரைட். ஸோ எஸ், அது வரைக்கும் சேம் திங். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு. இதெல்லாமே நான் வந்து ஸ்கேனர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு என்ட்ரியும் பிக் பண்றதுக்கு மல்டிபிள் ஸ்கேனர்ஸ் இருக்கும். வால்யூம் சம்திங் லைக் தட், ஏதோ ஒரு இதுல மூவ்மெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா 2014 நான் என்ட்ரி ஆயிருக்கேன். 2014. ஓகே, கொஞ்சம் லேட்டாக தான் என்ட்ரி ஆயிருக்கேன். இங்கே என்ட்ரி ஆயிருக்கணும். ஓகே, பரவாயில்ல. ஓகே, இங்க இருந்து கிட்டத்தட்ட மூவ் ஆனது பாத்தீங்கன்னா தெரியும். நான் எங்க பை போட்டிருக்கேன், எங்க செல் அடிச்சிருக்கேன்றது. இங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3%. ஓகேவா? ஸோ மொத்தம் அது 6%. இது இங்கேயே வந்துருச்சு, எனக்கு 6% வந்துட்டான். ஸோ பர்சன்டேஜில் தான் பார்க்கணும், அந்த ப்ராஃபிட்ஸை பார்க்காதீங்க. ப்ராஃபிட்ஸ் வந்து கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து எப்ப இனி ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜில் பார்க்கணும். ஓகேங்க. இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மணியில பார்க்கணும். வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்தியா மார்ட். இதுதான் இந்தியா மார்ட். ஸோ அதனால தான் நான் 1 மந்த் பிரேக்கும் எடுத்துருந்தேன். ஸோ இதில் ஒர்க் பண்ணி நான் எடுத்துட்டு வரணும். ஸோ எல்லாத்துலேயுமே சிமிலராக பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் இருக்கும். அதை பிரேக் அவுட் பண்ண ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்தியா மார்ட். இந்தியா மார்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 3323. எஸ். அழகா அழகா. அது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சிம்பிள் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 1.8%. ஸோ 6 7 அரௌண்ட் 8% ப்ராஃபிட். ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப சின்ன கேபிட்டல் போட்டிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த ரிட்டர்ன். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சிம்பிள் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா பை. இங்க இதோ இந்த இடத்துல தான் பை பண்ணியிருக்கேன். இங்கே செல் பண்ணியிருக்கேன். இந்தியா மார்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் ப்ராஃபிட்ஸ். இதை ஒன்று சேர்ந்து பார்த்தா அதிகமாக இருக்கும். பிபிசிஎல் சூப்பரான ஸ்டாக்கு. ஓகேங்களா? ஃபெயில் ஆனதெல்லாம் கூட இருக்கு, அதையும் பார்க்கணும்ல. பிபிசிஎல். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் நான். ஓகேங்களா? செல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி ஆட் பண்ணேன். ஓகே. இந்த ஏரியால தான் எடுத்தது. ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 280. 280. No, 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 no. ஓகே, ஓகே. மிஸ்டேக். அதாவது ஏன் இங்க 280 காட்டுது அப்படின்னா, லைக் இங்க தான் செல் பண்ணது இங்க தான். ஏன் 280 காட்டுதுன்னா, நான் செல் பண்றதுக்கு பதிலா இந்த இடத்துல, சாரி, செல் பண்ணதை பை பண்றதுக்கு பதிலா திரும்பவும் இங்க ஒரு செல் டபுள் த சைஸ் போயிட்டேன். ஸோ அது ஒரு சின்னது அப்படியே உடனே இங்கே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஷோ பண்ணுது. ஸோ இது ஒரு நல்ல ரைடு. ஓகேங்களா? இது அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் லைவ் இல்லை, பட் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா யா 0.7 கம்மி தான். ஓகே. நம்ம தலைவன் லாஸ், அவனெல்லாம் பார்த்து பார்க்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் வால்யூம் இல்லாத ஸ்டாக்கும் போனேன். வால்யூம் மீன்ஸ் அவ்வளோ இது இல்லை. அது கொஞ்சம். ஓகே, ஜியோதி லேப். அவன் விழுந்தான் நினைக்கிறேன். ஜியோதி லேப் வந்து ஓகே, இங்க பை பண்ணியிருக்கோம். எஸ்எல் 100 போயிருக்கானுங்க, அது ஒரு விஷயம். ஓகேவா? என்ன ப்ரைஸு? நிறைய ஸ்டாக் எடுத்தனால எங்க வாங்கினீங்க ஞாபகம் இல்லைங்க. 411. ரைஸ் வச்சுதான். ஓகே, 414 வச்சு வாங்கியிருக்கேன். இதுதான் பிரேக் அவுட்டு. இந்த இடத்துல வாங்கியிருக்கேன் 411. இங்க இருந்து கீழே வந்ததும் எவ்வளோ 1% வந்திருக்கான். அதனால தான் கொஞ்சம் 1% இங்க கொடுத்துருக்கேன். 1% தூக்கிடுச்சு அது.
ம். 1% மேலேயே தூக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஏன்னா இப்ப இது ஆமா அரௌண்ட் ஆமா 1% தான். 750 ரிஸ்க் எடுத்திருந்தேன். ஓகே. கொஞ்சம் வச்சிருந்தேன்னா திரும்பவும் காஸ்ட் வந்திருப்பான். இங்க பாருங்க. கரெக்டா குடுத்துட்டு வரேன். திரும்பவும் காஸ்ட் வந்து அப்படியே ரேஞ்ச் ஆயிட்டானுங்க. ஸோ இது லாஸே பண்ணியிருக்க தேவையில்ல. ஓகே. பரவாயில்ல. ஹேப்பன்ஸ். மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. அங்க லாஸ் அப்படின்னா அது கொடுத்துதான் ஆகணும். சிஞ்சின் வந்து அவனும் அதே தான். எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ல தான் அந்த சின்ன சின்ன லாஸ் ஆனது. அஹ் ம், ம். என்னடா இது? ஆவரேஜ் பிரைஸிங்க. 78. 78 எங்கன்னா இங்க இருக்கு. எஸ். நல்ல ஒரு ட்ரெண்டிங் தான் இது. இந்த இடத்துல இங்க வாங்கியிருக்கேன். எஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏரியால வாங்கியிருக்கேன். நான் வாங்கின உடனே கீழே விழுந்தான். சரின்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வாங்கியிருக்கேன் 78 இந்த ஸ்பேஸ். கீழே வந்தா 0.5 தான் வந்தான். ஸோ மேக்ஸிமம் அந்த 1%க்குள்ள லாஸை எவ்வளோ கம்மி பண்ண முடியுதோ அதுதான் நான் பார்ப்பேன். 1%ம் எஸ்எல் வாங்குற மாதிரி பார்க்க மாட்டேன். ஸோ எஸ் இங்க வந்தா எஸ்எல் வாங்கிட்டேன். அதுக்கடுத்து திரும்பவும் 0.6% வரைக்கும் மேலே போயிருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் இருந்த அந்த அளவு மூவ்மெண்ட் இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு மூவ்மெண்ட் இல்லை. இப்போ இது வேண்டாம். ஓகே. நானே இப்போ திரும்பவும் உங்க கூட சேர்ந்து பார்க்கும்போது தான் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கும் தெரியுது. ஓகேவா? அது அப்பனா இன்னும் நல்லா பார்த்துக்கும். அடுத்து இருக்கான்னு பார்க்குமா? இருக்கான். எஸ். எல்லாமே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 300 400 அதுக்குள்ளேயே தான் வச்சிருப்பேன். ஓகே. என்ன ப்ரைஸ் இருக்கான்னு? 209 வாங்கி 204ல கொடுத்துட்டு இருக்கேன். இதோ 209ல வாங்கியிருக்கேன். 209ல வாங்கி திரும்ப அதோட தான். ஓ, இந்த பிரேக் அவுட் ஆகி போகும் நினைச்சு வாங்கும்போது கீழே வந்துட்டான். ஓ, அப்புறம் என்ன பண்றது? கொடுத்துதான் ஆகணும். 1% கீழே வந்துட்டான். நான் 0.5 ரொம்ப இதுவாகி இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கேண்டில். அதுக்கு மேல அதை ஹோல்ட் பண்றது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்வீப் அக்கா ஸ்வீப் அடிச்சிருக்கான். ம். நல்ல க்ளோசிங் கூட 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ரிவர்சலா இருக்குது பாருங்க. அதனால தான் அதை கொடுத்தேன். ம். இது பிரேக் அவுட் ஆயிருக்கணும். பிரேக் அவுட் ஆகல. ஓகே. நாளைக்கு பார்த்துக்குவோம். ம். ஏதோ ஒரு நல்ல ஸ்டாக் நல்ல ரெக்கவரி கொடுத்தாங்க. அவன் டிபி கார் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டுங்க அவன் லாஸ்ட்ல கொடுத்துட்டாங்க. அருமையா போயிட்டான். எவ்வளவு எடுத்துக்கேன் இன்று? 200 ரூபாய் லாஸ். 295 ரூபா லாஸ். 293. வா, 293ல வாங்கினேன். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா? 293. இங்க இந்த இந்த கேண்டில்ல வாங்கியிருக்கேன் 293ல. ஓகே. இந்த திரும்பவும் உடனே கொடுத்துட்டேன். என்ன நினைச்சு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா டவுன் தான். ரிஜெக்ஷன் தான். வால்யூமும் பெருசா இல்லை. ஓகே. ஆனா போன பர்சன்டேஜ் இதை வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். 2.5% எக்ஸ்ட்ரா ஒரு 2% ஆட் ஆயிருக்கும் ப்ராஃபிட்ல. ஓகே. இது ஒரு நல்ல நல்ல ட்ரேடு. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் எமோஷன்ஸ் ப்ளே ஆகும். அதெல்லாம் மீறி நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல கன்சாலிடேஷன். சூப்பர் கன்சாலிடேஷன். ஓகே. ஓகே. இதை ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே கைஸ். இதுதான் வந்து ஓவரால் ட்ரேடு. ஸோ என்னோட ட்ரேட் ஜேர்னியை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டு லைவ் அசிஸ்டன்ஸ் நண்பர்கள் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு. நான் இந்த மந்த் எடுத்துக்கிறேங்க. இந்த மந்த் எடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஸ்டில் வந்து அந்த அந்த எப்பவுமே மணி மேக்கிங்ல வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒன் டே ப்ராஃபிட் அப்படிலாம் கிடையாது. அது வந்து கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் இருக்கணும். ஓகேங்களா? லைக் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து சமைக்கிற மாதிரி தான். அந்த டேஸ்ட் வர வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த டேஸ்ட் வரும்போது தான் அந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வைக்கணும். ஸோ அந்த டேஸ்ட்ன்றது இங்கே ப்ராஃபிட். இந்த கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டை எடுத்துட்டு வர வரைக்கும்
ஸோ லைக் அந்த ஜேர்னில நான் ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ அது எப்போ எனக்கு கன்சிஸ்டண்டா வருதோ அப்போ நான் லைவ் செஷன்ஸ் தரேன். அப்போ தான் நீங்களும் ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ என் கூட வரீங்க, சேர்ந்து பண்றீங்கன்னா நீங்களும் மணி மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நன்றி. நாம வந்து நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஓகே, தேங்க்யூ கைஸ். பை, சி யூ.